நமக்கு சொந்தமான ஒரு பொருள் திருடு போய்விட்டது அல்லது பாதுகாப்பு வேண்டும் என்றால் நாமெல்லாம் காவல்துறையிடம் போவோம். ஆனா நம்ம திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களுக்கு சொந்தமான கனிம வளங்கள் கொள்ளை போவதையே தடுக்க முடியவில்லை என்று காவல்துறையே ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 2 கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களில் இருந்து சட்டவிரோதமாக கனிம வளங்கள் திருடப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு 2022ஆம் ஆண்டு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த உத்தரவை இதுவரை ஏன் அமல்படுத்தவில்லை என நீதிமன்றம் கேட்டதற்கு பதிலளித்த சேலம் சரக டிஐஜி, கோவில் நிலங்களில் இருந்து கனிமவள கொள்ளையை தடுக்க காவல்துறையினர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு வருவாய்த்துறை உள்ளிட்ட பிற அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்று கூறியுள்ளார். அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்து மக்களுக்கு சொந்தமான கோவில் சொத்துக்களையே காப்பாற்ற முடியாத இந்த திறனற்ற திமுக ஆட்சியாளர்கள்தான் மற்ற கோவில் சொத்துக்களை காப்பாற்றப் போகிறார்களா? தமிழக மக்களை காப்பாற்றப் போகிறார்களா?